அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். ஸோ ஆசிரியர் பணி என்னோட கனவு அப்படின்னா உங்க கனவை நிறைவேற்றுறதுக்காக டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது நமக்கு ஒரு கோல்டன் நியூஸ், குட் நியூஸ். என்னன்னாலும் ஃபில் பண்ணிக்கோங்க, இது நல்ல செய்தி. ஸோ செட் எக்ஸாம்ஸ் பத்தி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பரீட்சை வச்சு நடத்தியாச்சு. பரீட்சைக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ விட்டாச்சு. ரிசல்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ரிசல்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் லா காலேஜில் உள்ள அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரும் நம்ம எழுதுறதுக்கு எலிஜிபிள் ஆகிறதுக்கு நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி மெகா ஹிட் 4000 அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு பரீட்சைக்கும் நம்ம எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ செட் எக்ஸாம் ரிசல்ட் நல்லபடியாக வரட்டும். இதே பரீட்சைக்கு நீங்கள் தயாராகுங்க. ஸோ அதே மாதிரி டிஆர்பி படிக்கிறவங்க, பிஜி டிஆர்பி படிக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா செட் எக்ஸாம் சிலபஸும் பிஜி டிஆர்பி சிலபஸும் கிட்டத்தட்ட எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே 80% மேட்ச் ஆயிருச்சு. அப்போ அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளும் ஒரு எப்படி படிக்கிறோம் தெரிஞ்சுக்கிறதுக்காக செட் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். சரிங்களா? அதே மாதிரி லா காலேஜுக்கு, அண்ணா யூனிவர்சிட்டி இதுக்கெல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்தாச்சு. எல்லாம் அப்ளையும் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய ப்ரிப்பரேஷன் தயாரும் படுத்திருப்பீங்க. நம்ம இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் 4000 வேகன்சி. ஸோ திஸ் 4000 வேகன்சிங்கிறது பல பேரோட கனவு, பல வருஷத்தோட கனவு, பல வருஷத்தோட உழைப்பும் கூட. சரிங்களா? செட்டு முடிச்சு, நெட்டு முடிச்சு, பிஹெச்டி முடிச்சு, ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல நம்ம கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல போயிட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா நம்ம பணியை தொடங்குறதுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் போட்டு ஃபுல்லா அப்ளை எல்லாம் பண்ணி வச்சாச்சு. ஸோ ஜூலைல வரும்னு இருக்காங்க. ஐ எம் எக்ஸைட்டட். சரிங்களா? ஏன்னா இது வந்து பல பேருடைய நீண்ட நாள் கனவு. இந்த 4000ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இந்த 2-3 மாசத்துல என்னால படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நிச்சயமா படிக்க முடியும். ஸோ அதாவது சிம்பிள் லாஜிக் தான். அவங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. அப்ஜெக்டிவ் டைப் பிளஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப். ஸோ டெய்லி 2 கொஸ்டின் எழுதி பாத்துருங்க. டெய்லி 10 கொஸ்டின் சால்வ் பண்ணி பாத்துருங்க. வேற ஆப்ஷனே கிடையாது உங்களுக்கு. ஜூலை வர்றதுண்டே உங்களுக்கு இதுதான் ரொட்டீன் ஹேபிட்டா வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் அப்படின்னு ஒன்று லாஸ்ட் டைம் பரிச்சு வச்சு நடத்தினாங்க. ஸோ தோஸ் ஆர் வாண்ட் டு கெட் அன் ஸ்காலர்ஷிப், அதுக்காக இந்த எக்ஸாம்ஸ் இது. ஸோ அதே மாதிரி எனக்கு ரொம்ப க்ளோஸரா இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் வந்து நெக்ஸ்ட் டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிஜிடிஆர்பி, பிஜி அசிஸ்டன்ட் அந்த போஸ்ட் தான். ஸோ 1915 வேகன்சிஸ் வந்திருக்கு. இது டென்டேட்டிவ் தான், மாறலாம். சரிங்களா? ஸோ ஆகஸ்ட் மாசம் நோட்டிபிகேஷன் வரும்னு சொல்லி போட்டிருக்காங்க. நவம்பர் மாசம் பரீட்சைன்னு போட்டிருக்காங்க. ஸோ டிசம்பர், ஜான்வரின்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரியில 2026ல கண்டிப்பாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்துருவாங்க. ஸோ ஐ எம் எக்ஸைட்டட். ஏன்னா 2026க்கு நம்ம கண்டிப்பாக ஒரு அரசாங்க ஸ்கூல்ல அரசாங்க ஆசிரியரா நம்ம பணியை தொடங்க போறோம். நல்ல இனிதே தொடக்கமா இருக்கும் நமக்கு. அண்ட் ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட உழைப்பு. சரிங்களா? 2022க்கு அப்புறம் வந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு நமக்கு வரப்போகுது இந்த வேகன்சி. ஸோ காம்படிஷன் ஹெவியா இருக்கும். சார் இதை நான் வந்து இவ்வளவு நாள் படிச்சேன், விட்டுட்டேன், அந்த மாதிரி கதையே இனிமே வேலைக்கே ஆகாது. எத்தனை வேகன்சி வந்தாலும் நமக்கு அதுல ஒரு வேகன்சி வேணும் அப்படிங்கிறத மட்டுமே வந்து உத்வேகமா வச்சு படிங்க. சரிங்களா? பிஜி அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அது ஒரு ஒரு கனவு வேலை. சரிங்களா? ஸோ 3 போன தடவை வந்து 1 மார்க்ல நான் விட்டுட்டு வந்தேன் சார். போன தடவை எனக்கு வந்து சீனியாரிட்டி, ஏஜி சீனியாரிட்டி எனக்கு கிடைக்கல. அந்த கதையே இந்த தடவை எக்ஸ்கியூஸே கிடையாது. ஒண்ணே ஒண்ணுதான். சரிங்களா? நேரா பரீட்சை டேட்டுக்கு போய் எழுத போறோம் நவம்பர்ல. ஜான்வரி, பிப்ரவரில ரிசல்ட் வரப்போகுது. டிபிஐக்கு சிவிக்காக போறோம். அப்படியே அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்கிட்டு அந்தந்த ஊர்ல போயிட்டு உங்களுடைய ஆசிரியர் பணியை ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்போ ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து மார்ச் மாசம், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் நோட்டிபிகேஷனுக்கே நமக்கு 5 மாசம் இருக்குது. அதே மாதிரி செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 90 டேஸ் சிலபஸ் மாறினால 90 டேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரஃப்லி கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 3 மாசம், இங்கே ஒரு 5 மாசம் பார்த்தீங்கன்னா 8 மந்த்ஸ் இஸ் சஃபிஷியன்ட். நான் சார் இன்னைக்கு நான் உட்காந்தாலும் படிச்சிடலாமான்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க சிலபஸை டவுன்லோட் பண்ணி ஸ்டாண்டர்டைஸ்டு ஸ்டடி மெட்டீரியல் எடுத்துட்டு உக்காந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக பாஸ் ஆக முடியும். சரிங்களா? ஸோ எப்படி நம்ம பாஸ் ஆகணுங்கிறதுலாம் நம்ம அகாடமியில வந்து வீடியோ போட்டிருக்கோம். டாப் 10 ரேங்க்ல எப்படி வரணும், 100 மார்க்ஸ் மேல எப்படி செக்யூர் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து இனிமேலும் நிறைய எப்படி படிச்சது மறக்காம இருக்கிற மாதிரிலாம் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நீங்க பாருங்க. ஸோ ரிலேட்டடா நம்ம இன்னுமே நிறைய வீடியோ போடுவோம். ஸோ ஆகஸ்ட் மாசம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஃபேவரட் மந்தா வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஆகஸ்ட் மாசத்துக்கு நம்ம இன்னைக்கே தயாராக ஆரம்பிச்சிடணும். சரிங்களா? இதுக்கப்புறம் டிலே கிடையாது. நான் உங்களுக்கு எல்லா ஸ்கூல்லையும் உங்களுக்கு இது முடிய போகுது. சரிங்களா? +1 +2க்கு பரீட்சைலாம் முடிஞ்சிடும். ஸோ கம்ப்ளீட்டா ஏப்ரல் மாசம் எடுத்துக்கோங்க, மே மாசம் எடுத்துக்கோங்க. இந்த 2 மாசமும் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை
ஸ்பீட் அப் பண்றதுக்கான மாசம். அப்புறம் நியூ அகாடமிக் இயர் வந்துருச்சுன்னா உங்களால அவ்வளோ டீட்டெயிலா உட்காந்து ஃபுல் ஃபிளெஜ்டா படிக்க முடியுமா எனக்கு தெரியாது. அதனால இந்த காலகட்டங்களை தெளிவா பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி பிராக்டிஸ், டெய்லி பிராக்டிஸ், டெய்லி பிராக்டிஸ் பண்ணியே ஆகணும். டெய்லி நமக்கு அப்ஜெக்டிவ் டைப், தமிழ் எலிஜிபிலிட்டி, எஜுகேஷன் சைக்காலஜி, ஜிகே இது எல்லாமே நீங்க பிராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஸோ நவம்பர் மாசம் உங்க கேலண்டர்ல முக்கியமான மாசமா குறிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு அந்த முக்கியமான மாசத்துக்கு இன்னையில இருந்தே படிக்க ஆரம்பிச்சிடணும். அது மாதிரி பிடி அசிஸ்டன்ட், சரிங்களா, பிஆர்டி அது வந்து செப்டம்பர்ல நோட்டிபிகேஷன் வரும், டிசம்பர்னு போட்டிருக்காங்க. பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் நவம்பர் மாசம் வரும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இங்க வந்து அப்புறம் அசோசியேட் ப்ரொஃபசர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆஃப் யூனிவர்சிட்டி காலேஜஸ் வந்து ஆஸ் பர் ரெக்வயர்ட் யூனிவர்சிட்டி. ஸோ நியர்லி வந்து 7,535 வேகன்சிஸ். அதுல மெஜாரிட்டி அப்ளை பண்ண போறது எதுன்னு கேட்டீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் 4,000, அப்புறம் அடுத்தது நம்ம படிச்ச பிஜி அசிஸ்டன்ட் தான். ஸோ இது ரெண்டும் தான் வந்து நிறைய பேரோட வாழ்க்கைக்கு கேட்வேயா இருக்க போற ஒரு எக்ஸாம்ஸ். ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறத நம்ம அகாடமியில வீடியோ போடுறோம். அதே மாதிரி பிஜி அசிஸ்டன்ட்ல நம்ம அகாடமியில வந்து எக்கனாமிக்ஸ்க்கு கிளாஸஸ் போயிட்டு இருக்குது. Those who are interested, you can always give a call to us. We are ready to help. உங்களுடைய ஆசிரியர் பணியை நீங்க சென்றடைகிறதுக்கு நாங்க கண்டிப்பா உங்களுக்கு எப்போதுமே உறுதுணையா இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல செய்தி. ஸோ ஆனுவல் பிளானர் ஒரு சைடு செவரில் ஒட்டி வச்சுக்கோங்க. உங்க சப்ஜெக்ட சிலபஸையும் டவுன்லோட் பண்ணி ஒட்டி வச்சுக்கோங்க. இன்னையில இருந்து படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா நீங்களே நெக்ஸ்ட் இயர் வந்து போஸ்டிங் வாங்கிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சார் நான் பாஸ் ஆயிட்டேன்னு சொல்லி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. திஸ் வில் பி தி மோஸ்ட் உங்களுக்கு சந்தோஷம் தர விஷயமா இருக்கும். ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். டீச்சர்ஸ் வேக் அப், ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங். சரிங்களா? ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.